ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊர் மதுரை. மதுரையில் வந்து சித்திரை திருவிழானாலே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. மதுரைனாலே சித்திரை திருவிழா, சித்திரை திருவிழானாலே மதுரை தான். மீனாட்சி திருக்கல்யாணம் முடிஞ்சதும் ஆத்திர அழகர் இறங்குறது ரொம்ப ஸ்பெஷல். அதை விட ஸ்பெஷல் வந்து எங்கள் அப்பா அதுக்கு அடுத்த நாள் கருட சேவைக்கு எங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போவார். நான், என் தம்பி, என் தங்கச்சி, எங்கள் அம்மா, என் பிள்ளைங்க எல்லோரும் போவோம். போகும்போது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் உட்காந்து பார்த்துருந்துட்டு சாமியை பார்த்துட்டு சாமிக்கு சர்க்கரையெல்லாம் காமிச்சிட்டு மறுபடியும் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது எப்படியும் 11 வீட்டுக்கு 10:30 அந்த நாட்களையெல்லாம் மறக்கவே முடியாது. எவ்வளோ வயசானாலும் நம்ம அப்பா அம்மாவை வந்து நம்ம மறக்கவே மாட்டோம். நம்மளோட சைல்டுஹுட்டை மறக்கவே மாட்டோம். எவ்வளோ விலை கொடுத்தாலும் அந்த சைல்டுஹுட்டுக்கு வந்து ஈடு இணையே கிடையாது. அந்த மலரும் நினைவுகளை நினச்சி வாழ்கிறதே ஒரு சந்தோஷம்தான். வாழ்க்கையில் அந்த மதுரையில் வாழ்ந்த காலங்களை வந்து ஒவ்வொரு நிமிஷமும் மறக்க முடியாது. எனக்கு இப்போ 58 வயசாயிருச்சு. ஆனால் எங்கள் அப்பா கூட வாழ்ந்த காலங்கள் வந்து இன்றைக்கும் பொன்னான காலங்கள் தான். அப்பான்னா ஒரு நாள் கூட அப்பா அடித்தது கிடையாது, அதட்டுனது கிடையாது. அப்படி வளர்த்தாங்க. அந்த கம்மியான காசில் கூட எங்கள் அப்பா அவ்வளவு சிறப்பாக எங்களை வளர்த்தாங்க. அதெல்லாம் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அழகர் வந்துட்டாருனாலே அப்பா தான். அப்பானா அழகர், அழகர்னா அப்பா தான். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.